I will ask you a question, a general question, okay, just before starting the lesson. Can you guys tell me why we are learning ICT? நாங்க ஐசிடி என்னத்துக்கு படிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு செல்லேலுமா? படிக்கிறேன்டா எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ளணும் நாங்க என்ன சரி ஒரு விஷயம் ஒன்று படிக்கிற டைமுக்கு. சரி, இப்பலேருந்தே பழகிக்கோங்க. நீங்க ஓலவல் எல்லாம் மேலவல் எல்லாம் எழுத போறவங்களே இப்பலேருந்தே பழகிக்கோங்க. நீங்க ஒரு விஷயம் புதிய விஷயம் ஒன்று படிக்கிற டைமுக்கு இல்லாட்டி புதுசா யாரு சரி உங்களுக்கு செல்ற டைமுக்கு பாருங்க, அது எனக்கு தேவையா, அதை நான் ஏன் படிச்சு கொள்ளணும், படிச்சு கொண்ட எனக்கு அதால கிடைக்கிற நன்மை என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சயின்ஸ் படிக்கிற, ஹிஸ்டரி படிக்கிற, மேத்ஸ் படிக்கிற, ஜியோகிராஃபி படிக்கிற, ஓகே, we are learning a lot of subjects at school, right? So when we are learning all these subjects, we should know why we are learning these things. இதுல நாங்க என்னத்துக்கு படிக்கிறேன்னு சொல்றத நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், right? இப்ப நான் கேக்குற question என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப ஐசிடி படிக்கிறதுக்கு வந்திருக்கிற எல்லாரும், and my question is why we should learn ICT. We are learning ICT because ஏனென்று சொன்னால் the ICT plays a major role on the society, on the world. World எடுத்துக்கொண்டா, சொசைட்டி எடுத்துக்கொண்டா, ஐசிடி என்று சொல்றது ஒரு மேஜர் ரோல் ஒன்றை பிளே பண்ற. இப்ப எங்க போனாலும் எங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஐசிடி யூஸ் பண்ணிக்கிறோம், ரைட்? சோ ஐசிடி தெரியாத யாரு சரி இந்த உலகத்துல வாழ்றேன்னு சொன்னா அவருக்கு கஷ்டமாயிக்கும், விளங்காது, அவருக்கு மூவ் ஆன் ஆகுறதுக்கு கஷ்டமாயிக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், கோ டு த பேங்க். பேங்க்குக்கு போங்க, பேங்க்ல என்ன நீக்கிற எல்லாமே மெஷின்ஸே, right? When you are going to withdraw money or when you are going to deposit money or if you are going to pay bill settlements, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் எங்களுக்கு என்ன தேவைப்படுற ஐசிடி தேவைப்படுற. அதாவது இந்த மாதிரியான மெஷின்ஸ், இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ நாங்க ஆப்பரேட் பண்றதுக்கு கட்டாயம் என்ன செய்யணும், டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும். You know, right? இப்ப எல்லாரும் இங்கிலீஷ் படிச்சு கொள்ளணும்னு சொல்றோம். Why we should learn English? Because all the things are now, majority of the things are now made from the, so majority of the things இப்ப யூஸ் பண்ணிக்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜால தான் செஞ்சிக்கிற எல்லாமே. For an example, if you are going to fill a form ஒன்றை ஃபில் பண்ண போனா கட்டாயம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிக்கணுமே. ஒரு மெஷின் ஒன்றை ஆப்பரேட் பண்ண போனா it is based on the English language. English language ஆல தான் அதையும் செஞ்சிக்கிற. So English language என்று சொல்றது கட்டாயம் தேவை. And if you are going to do a job or something, also you should know English language. அடுத்தது if you are going to communicate with overseas people ஓட இல்லாட்டி abroadல இருக்கிற people ஓட நீங்க கம்யூனிகேட் பண்ண போற டைமுக்கு, பேசுற டைமுக்கு கட்டாயம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிக்கணும். சோ அது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் நாங்க சொல்றேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றேன். அப்ப இங்கிலீஷ் இல்லாம எங்களுக்கு வாழையலான்னு சொல்லி ஒரு கட்டம் கொண்டு வாரே. லைக் தட் நவ் வித்தவுட் டெக்னாலஜி நோ ஒன் கேன் லிவ் இன் திஸ் வேர்ல்ட். அந்த மாதிரி ஒரு கட்டம் ஒன்று தான் வந்திருக்கிறேன். பேங்க்குக்கு போனாலும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்றேன். அடுத்தது ஷாப்ஸுக்கு போனாலும் மீக்கிறேன். இப்ப ஃபுட் சிட்டி போய் பாருங்க, அங்கேயும் டெக்னாலஜி யூஸ் பண்றேன். ஹவுசஸ்ல பாருங்க, வீட்டுலயும் இப்ப என்ன செய்யற டெக்னாலஜிஸ யூஸ் பண்ணி, இப்ப ஸ்மார்ட் போன், லேப்டாப், டிவி, வாஷிங் மெஷின், வாட் எவர் த எலக்ட்ரானிக்கல் திங் நாங்க எடுத்துக்கொண்டா எல்லா இடத்துலயும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ற. ஆகவே நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். யூ ஷுட் நோ ஒன் திங் which is technology day by day increases. ஒரு நாளும் டிக்ரீஸ் ஆகாது. டெக்னாலஜி என்று சொல்றது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யற, இன்க்ரீஸ் ஆகி கொண்டு தான் போற, கூடிக்கொண்டு தான் போற டெக்னாலஜி என்று சொல்றது. இப்ப சில விஷயங்கள் குறைஞ்சு கொண்டு போற இல்லையா? ஆனா டெக்னாலஜி என்று சொல்றது we are 100% sure that technology increases. It won't decrease in any time. ஒரு நாளுமே அது டிக்ரீஸ் ஆக போறில்லை. சோ எவ்ரி ஒன் ஷுட் லேர்னிங் டெக்னாலஜி. அதே மாதிரி நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் இப்ப செல்லணும். நாட் ஓன்லி யூ கைஸ், நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு நானமா தாத்த மாதிரி இருக்கிறேன்னு சொன்னா உம்மா வாப்பாக்கு, உம்மா வாப்பு உம்மகளுக்கு, எல்லாருக்கும், பெரியவங்க எல்லாருக்கும் நீங்க இப்ப என்ன செல்லணும், டெக்னாலஜிய கட்டாயம் நீங்க படிச்சு கொள்ளணும். இல்லாட்டி கஷ்டம் ஈக்கிறதுக்கு வாழ கஷ்டம், டெக்னாலஜி தெரியாது, ரைட்? ஓகே. இப்ப டெக்னாலஜி எப்படி வந்த,
how it was invented. அது எப்படி இன்வென்ட் ஆன, எப்படி என்னத்துக்கு வந்தேன்னு சொல்றதை இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன். டெக்னாலஜி என்று சொல்றது நிறைய பேர், majority of the people thinks that technology is like only the electronical device. கரண்ட்ல அடிச்சு வேலை செய்யற டிவைஸா இருந்தா that is a technology, அவ்வளவு தான் அவங்களுக்கு தெரியும். பட் நோ, டெக்னாலஜி என்று சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க, ஓகே, concentrate, ஓகே. Technology is made or invented to make the human being's task easy. Human being the tasks, அவங்களோட work, right, டே டு டே லைஃப்ல நடக்கிற நிறைய ஒர்க் ஈக்கிறே, அவங்களோட அந்த ஒவ்வொரு ஒர்க்கையும் லேசா செஞ்சு கொள்றதுக்கு தான் இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறோம். எப்படி இந்த டெக்னாலஜி நாங்க இப்ப we are telling yes, லேசா செஞ்சு கொள்றதுக்கு தான் நாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறோம். எந்த மாதிரி? கம்ப்யூட்டரா? ஓ, கம்ப்யூட்டரும் ஒரு டெக்னாலஜி. போனா? ஓ, போன், that is also a technology. இப்ப if I told you that the pen which we are using to write down is a technology and senna neenga nambura, some of the people won't trust that the pen is a technology and சொல்லி. ஆனா pen என்றது technology. How the pen is a technology? நாங்க எப்படி pen என்றது technology என்று சொன்னா, stone ageல இருந்த people, how they lived in the jungle and all these things, all these places, right? அப்ப அங்க அவங்க வாழ்ந்து கொண்டிருக்க போல, when they are writing something or drawing something, they use these stones or the skin of the animals, right? அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க யூஸ் பண்ணி தான் எழுத தொடங்கின. ஓகே, டே பை டே என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அப்படி இப்ப if they are writing on the stone, it is hard, right? ஏண்டா வெட்டோனுமே, கல்ல வெட்டி தான் எழுதணும். அதுக்கு பிறகு ஸ்கின் அண்ட் எல்லாம் செல்லி வர டைமுக்கு ஸ்கின் நீக்கணும், காய வைக்கணும், they should dry it, எத்தனையோ வேலை நடக்கணுமே. தென் அவங்க என்ன செஞ்சேன்னு சொன்னா, they came to the extent where they used these feathers and the ink. They search for feathers and சிறகுகளை தேடிக்கொண்டு ink, அவங்க இன்க செய்யற, எப்படி செய்யற, they take these plants and all these things and make the inks செஞ்சிட்டு எழுத தொடங்கின. they started to write. அப்ப அந்த டைமுக்கு எழுதுற டைமுக்கு the man faced many problems. man நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு முகம் கொடுக்க தொடங்கின. like what? when they are writing using the feather and the ink, sometimes the ink can how you take ink என்னத்த நடக்கலும், பிரச்சனைகள் வரலாம் தானே, கொட்டி படையலும் இல்லாட்டி கசியலும், அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். இப்ப யாரோ ஒரு ஆள், he thinks that this is a hard task, இது கொஞ்சம் ஹார்டான டாஸ்க் கொண்டு, இட் இஸ் a mess, அது மெஸ் ஆகிற ஒரு டாஸ்க் கொண்டு நினைச்சிட்டு அவர் என்ன செய்யறார், இப்படி நாங்க இன்க தொட்டு எழுதாம வேறொரு விஷயம் ஒன்று இருந்துச்சுன்னா நல்லா இண்டிக்குமே அப்படி என்று யோசிக்கிறேன். இப்ப நீங்களே உங்களே யோசிங்க பாப்போம். இந்த மாதிரி நீங்க எத்தனை விஷயங்களை யோசிச்சுப்பீங்க. இந்த மாதிரி ஒன்று இருந்தா எவ்வளோ ஜாதியனையா, எனக்கு ஹோம்ஒர்க்க செஞ்சு தாரத்துக்கு யாரு சரிக்கிறண்டா, இப்ப அந்த மாதிரி புள்ளைகள் யோசிக்கிற, செஞ்சு தாரத்துக்கு யாரு சரிக்கிறண்டா, லேசே நானே செய்ய தேவையில்லை. அந்த மாதிரி நாங்க யோசிச்சா அதோட நாங்க ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனா சிலவங்க அப்படி இல்ல, யோசிச்சா இப்ப செல்வமே நாங்க மழை வந்தா கொடை பிடிச்சு கொண்டு போகணும். ஒரு ஆள் யோசிக்கிறேன், எனக்காக யாரு சரி கொடைய பிடிச்சு கொண்டு வாரண்டா, இவ்வளவு ஜாதியனே, நானே கொடைய பிடிச்சு கொண்டு போகாம, எனக்காக புக்கை யாரு சரி இந்த பேக்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் தூக்கி கொண்டு போறதுக்கு ஈக்கிறண்டா, இவ்வளவு ஜாதியனே அப்படி. So our thinking stops from that. We are not continuing our thinking, but there are some people who continuing their thinking. அப்ப இந்த ஃபெதரை எடுத்துட்டு எழுதுறவங்களுக்கு எழுதுறதுக்கு கஷ்டமாகிற டைமுக்கு அவர் என்ன செய்யற, அடுத்த ஸ்டெப்புக்கு போற, he invents something. அவர் ஒரு புதிய விஷயம் ஒன்று இன்வென்ட் பண்ண. சோ பென் இஸ் இன்வென்டட். இப்ப பெண்ணை இன்வென்ட் பண்ணின. இப்ப பாருங்க, பென் என்று சொல்ற டைமுக்கு there are a lot of kinds of pens, right? there are a lot of kinds of pen. நிறைய கைண்டான பென் சீக்கிறேன். சோ பென் என்று சொல்றது ஒரு டெக்னாலஜி. அதே மாதிரி நான் சொல்றேன், வாஷிங் மெஷின் இஸ் அ டெக்னாலஜி. எப்படி வாஷிங் மெஷின் டெக்னாலஜியான, ஏண்டா முந்தி காலத்துல இருந்தவங்களுக்கு வாஷிங் மெஷின் எல்லாம் இருந்தா இல்ல. அப்ப அவங்க எப்படி உடுப்பு எல்லாம் கழுகின, they go to the river and they wash the clothes, right? அவங்க மிச்சம் கஷ்டப்பட்டு உடுப்பு கழுகுற டைமுக்கு sometimes they don't have time or enough time to wash their clothes.
அப்படி cloth வந்து வாஷ் பண்றதுக்கு டைம் இல்ல அவங்களுக்கு சம்டைம்ஸ் வேலை ஈக்கலாம் அந்த டைமுக்கு இப்ப டீச்சர்ஸ் மாரண்டா ஸ்கூல் போகணும் ஆபீஸ் போற ஜாப் செய்யறவங்கண்டா ஆபீஸ் போகணும் சோ they have no time to wash their clothes அப்ப யாரோ ஒரு ஆள் யோசிக்கிற அது என்ன சரி ஒண்ணு என் உடுப்ப கழுகி தாரத்துக்கு ஈக்கிறேன்னு சொன்னா நல்லா இருக்குமே அப்படி அப்ப யாரோ ஒரு ஆள் வந்து வாஷிங் மெஷினை கண்டுபிடிக்கும் இப்ப நீங்க பாருங்க வாஷிங் மெஷின்ன்றது இப்ப எங்களுக்கு வீட்ல இருக்கிற வாஷிங் மெஷினை மட்டும்தான் செல்லுமே அதாவது we put the clothes in the washing machine and it washes it and gives it to us we are taking it and drying it outside the house or using from the light from the sunlight we are drying the clothes ஆனா இப்ப சில வாஷிங் மெஷின் சீக்கிரம் என்ன செய்யறேன்னு சொன்னா it washes the clothes okay dry it and then it irons the cloth and fold it for us and gives the cloth ready made cloth வந்து ரெடியா அப்படியே தார கழுகி தார ரைட் ட்ரை பண்ணி தார அதுக்கு பிறகு அயன் பண்ணி தார மடிச்சும் தார எவ்வளோ லேசன்னு பாருங்க there are videos in the YouTube உங்களோட பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஹெல்ப்போட நீங்க என்ன செய்யுங்க பேத்தி யூடியூப்ல தேடி பாருங்க இந்த மாதிரியான நிறைய மெஷின்ஸ் வந்து சமைக்கணுமா நீங்க சமைக்க தேவையில்லை இப்ப ரொபோ சீக்கிரம் சமைச்சு தாரத்துக்கு எவ்வளோ லேசு இப்ப எனக்கு ஒரு வேலையுமே இல்ல ரொபோ தான் எல்லாமே சமைச்சு தாரு it's nice right so இதுதான் technology now I think you had an idea you are having an idea about the technology now இப்ப டெக்னாலஜி என்னன்னு உங்களுக்கு ஐடியா உண்டு சோ டெக்னோ யாரு சரி கேட்டா நானா இல்லாட்டி தாத்தா யாரு சரி வந்து உங்கள்ட்ட ஒரு தங்கச்சி ஒன்று வந்து கேட்டேன்னு சொன்னா டெக்னாலஜி என்னன்னு இப்ப you have an idea to tell what is the technology fine okay now let's enter to the subject first of all everyone should know the content of your book உங்களோட book content கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இது ஐடி பாடத்துல மட்டுமல்ல இது வந்து உங்களோட சயின்ஸ் மேத்ஸ் பாடங்கள்ல மத்த பாடங்கள்லயும் இது கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது நீங்க என்ன படிக்க போறீங்க இந்த புக்லயும் இது okay right so this is the content there are 7 lessons in your book 7 chapters இருக்கிற உங்களோட bookல first chapter வந்து central processing unit central processing unit is a major part of the computer அத பத்தி நாங்க படிக்க போறோம் அதுக்கு பிறகு operating system பத்தி நாங்க இந்த bookல படிக்க போறோம் and then computer security பத்தி நாங்க படிக்க போறோம் அதாவது கம்ப்யூட்டர்ல இருக்கிற டேட்டா இன்ஃபர்மேஷன் எப்படி நாங்க செக்யூர்டா வெச்சுக்கொள்ற அழியாம எப்படி வெச்சுக்கொள்ற வைரஸ் வராம எப்படி வெச்சுக்கொள்றன்றத நாங்க third chapterல படிக்கிறோம் then word processing software and cellular software ஒண்டிக்கு அத படிக்கிற program development படிக்கிற அதாவது software செய்யறதுக்கு சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு படிக்கிற presentation softwares படிக்கிற using internet for information and communication என்றத படிக்கிற இன்டர்நெட்டை நாங்க எப்படி யூஸ் பண்றன்றத நாங்க படிக்கிறோம் சோ எத்தனை சாப்டர்ஸ் ஈக்கிற 7 சாப்டர்ஸ் ஈக்கிற ஓகே படிச்சு கொண்டு போற டைம்ல டவுட்ஸ் என்ன சரி வந்தேன்னு சொன்னா கட்டாயம் கேட்டுக்கொள்ளணுமே ரைட் நவ லெட்ஸ் கோ டு யுவர் ஸ்கூல் புக் so this is your book first subject is central processing unit okay பாப்போம் இப்ப சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டை பத்தி என்னத்த சொல்லிக்கிறேன்னு சொல்லி there is a conversation between two people right a boy and a girl ரெண்டு பேருக்குள்ள ஒரு கன்வர்சேஷன் ஒன்று போற we'll see what are they talking about okay someone is telling have you seen the central processing unit so now you think you by yourself have you ever seen a central processing unit சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஒன்று நீங்க கண்டிக்கிறா சிபியு ஒன்று நீங்க கண்டிக்கிறா ஏண்டா சிபியு ஒன்று செல்ற டைமுக்கு நிறைய பேர் பிழையான முறையில சிபியு வந்து விளங்கிக்கிற ஓகே இப்ப நாங்க இந்த பாடத்துல சிபியு அண்டா என்னன்றத சரியான முறையில விளங்கி கொள்ள போறேன் அப்ப ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற எஸ் ஐ ஹேவ் ஓகே வாட் இஸ் த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வேர் இஸ் இட் லொகேட்டட் CPU can't be observed from the outside. So, first of all, I would like to tell you some information about the central processing unit. Central processing unit பத்தி எனக்கு சொல்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கிற. We'll see what are the things about the central processing unit. நாங்க அதுக்கு CPU என்றும் சொல்றோம். CPU, central processing unit, processor. Okay, so 3 names. எத்தனை names இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்த 3 names.
central processing unit or CPU short ஆ சொல்றேன்டா. அடுத்தது processor. ஓகே, அடுத்தது வந்து என்ன நான் சொன்னேன், central processing unit, CPU, processor, இன்னும் ஒன்றிக்கிறேன் brain of the computer. என்ன brain of the computer, right? So you know 3 names of the central processing unit: brain of the computer, CPU or central processing unit or processor. 3 names. நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணுமே. Okay, see, computer is like a kitchen in a hotel or in a house. ஒரு ஹோட்டல்ல இல்லாட்டி ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு கிச்சன் ஒன்று மாதிரி தான் கம்ப்யூட்டர் என்று சொல்றது. And the central processing unit is like a chef in that kitchen. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, just think, will you? If there is no a chef, okay, if there isn't a chef in a kitchen, how can you eat? எப்படி நீங்க சாப்பிடுற? கிச்சன்ல வந்து ஒரு செஃப் ஒன்று இல்லாட்டி ஹோட்டல்ல சும்மா இருக்குமே அந்த கிச்சன், அப்ப எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. So that means a chef is a must for a kitchen. ஒரு கிச்சன் ஒன்று எடுத்துக்கொண்டா, ஒரு சமையலறை எடுத்துக்கொண்டா, ஒரு குசினி ஒன்று எடுத்துக்கொண்டா கட்டாயம் செஃப் ஒண்டிக்கணும். செஃப் அண்டா யாரு? சாப்பாடு சமைக்கிறாள். இப்ப வீட்டுல இருக்கிற செஃப் யாரு? மதர் ஓ சிஸ்டர் ஓ ஃபாதர் ஓ ஹூஎவர். அப்ப கட்டாயம் அவங்க ஈக்கோனும் எங்களுக்கு சமைச்சு தரதுக்கே. கிச்சன்ல அவங்க இல்லைன்னு சொன்னா there is no food. Likewise, a central processing unit or a CPU or a processor or the brain of the computer should be there in a computer. If not, the computer will not work. ஒரு கம்ப்யூட்டர் ஒன்றுல இந்த CPU இல்லைன்னு சொன்னா அவர் வந்து வேலை செய்யாது. So understood this point? So CPU is a must. CPU இல்லாத computer சீக்கலா. Second one, as a chef prepares food, the central processing unit or processes data in the computer and converts them into information. இப்ப கிச்சனுக்கு as we need a chef for the kitchen, why? To prepare food. நாங்க கிச்சனுக்கு ஒரு செஃப் ஒன்று வேணும் என்று சொல்ற என்னத்துக்கு? டு ப்ரிப்பேர் ஃபுட். அதே மாதிரி டு ப்ராசஸ் த டேட்டா, டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு எங்களுக்கு CPU அண்ட் கம்ப்யூட்டருக்கு தேவை. வை? வாட் இஸ் அ டேட்டா? வாட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன்? அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வந்திக்குமே. Okay, now I will tell you what is a data or what is an information. Information enda enna, தகவல் enda enna, தரவண்டா என்ன, டேட்டா enda என்ன நான் சொல்றேன். நான் இப்ப இது 2 languagesல உங்களுக்கு சொல்லி தர காரணம் என்னன்னு சொன்னா you should know both the languages, both words தெரிஞ்சிக்கணும். Okay, fine. For an example, someone comes to my house. Okay, இந்த லிஸ்ட்ல இருக்கிற யார் சார்? இந்த 23 பேர்ல someone comes to my house. For an example, Zainab Khan, Shayan, Sabra and Shubra. Yeah, right? Sahil, Nusaif, யாரு சார் எங்க வீட்டுக்கு வாரேன்னு வெச்சுக்கொள்ளோமே நாங்க. Okay, so when you are coming to my house, normally நாங்க என்ன செய்யறோம்? வீட்ல வாரவங்களுக்கு டீ ஊத்தி குடுக்குறியா? Right. இப்ப ஷஹலோ, நுசைஃபோ இல்லாட்டி ஜைனபோ someone யார் சரி எங்க வீட்டுக்கு வந்துட்டா நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த பிக்சர்ல காட்டிக்கிறதா சில சாமான் என்ன, எக்ஸ், பட்டர் பார், சால்ட், மில்க், ஃப்ளவர், சுகர், வெனிலா எசன்ஸ். இது கொஞ்சத்தை நான் கொண்டு வர ட்ரேல கொண்டு வந்து உங்களுக்கு தாரேன். Now tell me, what will be your question? இதை நான் கொண்டு வந்து உங்களுக்கு தின்ன தந்தா நீங்க என்னட்டு என்ன கேட்கும். So first of all, எங்களுக்கு வார கொஸ்டின் என்ன? வாட் இஸ் திஸ்? என்ன உங்களுக்கு ஐடியா ஒன்று இல்ல என்னத்தை இதை செய்யறேன்னு? இப்ப உங்களோட கூட்டாளி வீட்டுக்கு போனேன்னா உங்களுக்கு செல்லலும், ஈயா இது என்னத்தேன், இது தின்னேலுமா அப்படின்னு கேக்குறியா? அந்த மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வைக்கும்? வாட் இஸ் திஸ்? ஓ ஹவு டு ஈட் திஸ்? இது குக் பண்ணலையே நான் இன்னும் ஹூ குக் திஸ் சொல்றதுக்கு, பிகாஸ் தீஸ் இன்கிரீடியன்ஸ் ஆர் நாட் குக்ட். இவங்க இன்னும் குக் பண்ணல. நான் just I brought them raw, பச்சையா கொண்டு தந்திக்கிறேன் உங்களுக்கு தின்றதுக்கு. So what is this தான் நீங்க கேக்குற. ஓ how to eat this ன்னு கேக்குற. இந்த ரெண்டு क्वेश्चनல ஏதாவது ஒரு क्वेश्चन ஆயிக்கும்.
இப்ப உங்களுக்கு அந்த what is this ஓ how to eat this என்று கேக்குற இந்த ரெண்டு கொஸ்டின்லயும் என்ன நீக்கிற confusion. There is a confusion, right? உங்களுக்கு confused. You have no idea what to do with these things. இதுகளால நீங்க என்னத்தை செய்ய போறன்னு உங்களுக்கு விளங்குற இல்லையா? இதுக்கு தான் நாங்க டேட்டான்னு சொல்றோம், இல்லாட்டி தரவுன்னு சொல்றோம். அதாவது தரவுன்னா என்னன்னு தெரியுமா? You know what is a data? Data means it can be numbers, any number, 1000. இப்ப நான் சும்மா இப்படி கிளாஸ்ல இருந்து கொண்டிக்கத்துல நான் ஷஹல் கிட்ட செல்றேன்னு செல்லோமே 1000 அப்படி என்று சென்ன உடனே ஷஹல் ஒரு எடுக்க என்னட்டு கேட்கும் என்ன வாட் டீச்சர் என்ன 1000 என்ன உங்களுக்கு ஐடியா 1000 என்றது உங்களுக்கு தெரியும், ஆனா நான் என்ன செல்ல வாரன்றதுட idea you don't know. So you will ask me, what teacher, what is 1000? Why you said 1000? அப்படி என்ன question on வரும், because you have no idea. So data can be numbers, or it can be words, or letters, or charts, or else it can be symbols, whatever, or pictures. என்னவாகவும் இருக்கலாம். But நல்லா விளங்கிக்கோங்க, but when they stand alone, அவங்க இப்படி சும்மா நான் பொட்டையாண்டு செல்ற சும்மா தனியா அப்படி சென்னு சென்னா, if they don't have a meaning when they stand alone, we call it as data. இது நல்லா விளங்கிக்கொள்ளணும். You know why? Because உங்களோட ICT பாடம் முழுக்க வார ரெண்டு வேர்ட்ஸ் தான் இந்த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். இவங்க ரெண்டு பேருமே நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்ப பாருங்க, நான் திரும்ப சொல்றேன். Data means it can be numbers, words, pictures, charts, or figures which don't bear any meaning when they stand alone are called data. Pictures, numbers, figures, charts, symbols which don't bear a meaning when they stand alone are called as data. இதுதான் data. meaning ஒண்டி இல்ல. அடுத்தது தெரிஞ்சுக்கொள்ளணும், we can't make a decision with data. இப்ப பாருங்க, நீங்க கேட்டேன்னுட்ட இது என்னத்தன்னு சொல்லி என்ன உங்களுக்கு டிசைட் பண்ணல. கன்ஃபியூஷன் மீன் டேட்டா, தரவு. இப்ப இத நாங்க எப்படி நல்ல மீனிங்ஃபுல்லா மாத்துற, இத நான் இன்புட் பண்ணி, ஓகே, we mix it together, or we beat it together and bake it. இதுக்கு தான் நான் process என்று சொல்றேன். process mean ஒரு act உண்டு, என்னமோ ஒன்று நடக்கிற, நான் செய்யற இந்த ingredients எடுத்துட்டு நான் செய்யறேன். for an example, நான் 1 plus 1 என்று சொன்னா உங்களுக்கு விளங்காதே. 1 plus 1 என்னத்த 1 plus 1? அப்ப இந்த 1 plus 1 நான் add பண்ணணுமே. the adding session or the adding act is a process. நான் add பண்றது, ரெண்டையும் கூட்டுறேன்னு சொல்றது வந்து process உண்டு. நான் செய்ய முறைன்னு நான் சொல்றேன். so I am doing this 1 plus 1. அந்த மாதிரி இந்த ingredients எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன், ஒன்றுக்கு பீட் பண்ணி அதை பேக் பண்றேன். so this is process. வேலையோட நடக்கிறேன். ஆனா அடுத்தது வார output is a yummy cake. இப்ப இந்த கேக்க நான் உங்களுக்கு கொண்டு தந்தா, you can make a decision, right? whether to eat it or not eat it. இப்ப நான் வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னா, whether to take it home or not to take it home, அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிசிஷன் ஒன்று மேக் பண்ணேலும். so this cake is an information. இது ஒரு இன்ஃபர்மேஷன் ரெடி, உங்களுக்கு வந்து ஒரு டிசிஷன் ஒன்று மேக் பண்ணேலும். so நான் உங்கள்ட்ட கேக்குற கம்ப்யூட்டர்ட வேலை என்னன்னு சொல்லி, what are the work or what are the task of the computer ன்னு கேட்டேன்னு சொன்னா, you should tell me inputs data, process the data, give the output as an information. நான் டேட்டாவை இன்புட் பண்ற, அதை உள்ளுக்கு பேய்த்ததுக்கு பிறகு ப்ராசஸ் பண்ற, அவுட்புட்டை இன்ஃபர்மேஷனா தார. இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் என்று சொல்றது யாரு? ப்ராசஸ் பண்ணின டேட்டா தானே இன்ஃபர்மேஷன் என்று சொல்ற. got it? process data is information. now you know what is a data, you know what is a process, you know what is an information. இப்ப now இந்த ப்ராசஸ் பண்றது தானே இந்த
இந்த ப்ராசஸிங்க செய்யறவர் தான் யாரு? CPU. இப்ப நாங்க படிச்சு கொண்டிருக்கிறவர் யாரன்? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், CPU. He is the one who does the processing act. அவர் தான் processing act செய்யற. இப்ப நான் சொல்றேனே, இந்த ingredients யாரு செய்யற? செஃப் தானே. வீட்ல இருக்கிற செஃப் யாரு? மதர் தானே. அப்ப செஃப் சமைக்கிறவரே. அப்ப சமைக்கிறவர் தான் இந்த ப்ராசஸிங் வேலையை செய்யற, இந்த பேக் பண்ற வேலையை செய்யற. சோ இப்ப இந்த ஃபுட்ல வந்து ப்ராசஸிங்க செய்யறது செஃப் மாதிரி, கம்ப்யூட்டர்ல இருக்கிற டேட்டாவை ப்ராசஸ் பண்றவர் யாரு? CPU. End of the session I will ask questions, so you should remember these things. Okay, session முடியக்குள்ள நான் question கேட்பேன். So who does the processing act? The CPU. Now you have an idea who is the CPU. So இப்ப நீங்க think பண்ணி பாருங்கோ, இந்த ingredients பேக் பண்றதுக்கு இல்லாட்டி சமைக்கிறதுக்கு, ரைட், இந்த ingredients சமைக்கிறதுக்கு செஃப் கொண்டு இல்லாட்டி கேக் கொண்டு வருமா? இல்ல. அந்த மாதிரி டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு CPU ஒன்று இல்லாட்டி இன்ஃபர்மேஷன் வருமா? இல்ல தானே. அப்ப பாருங்க CPU எவ்வளோ முக்கியமான ஆள் உண்டுன்னு சொல்லி. Understood? Okay. As the food preparation speed depends on the speed of the chef, the speed of the computer depends on the speed of the central processing unit. Central processing unit speed வந்து depend ஆகிறது. Sorry, இப்ப உங்களோட food preparation speed எவ்வளவு அவசரமா நீங்க சமைக்கிறேன்னு சொல்றது செஃப்ல தான் டிபெண்ட் ஆகிக்கிற. செஃப் வந்து நல்ல குவாலிஃபைட் செஃப் ஒன்றுன்னு சொன்னா அவசரமா அவர் சாப்பாடு செஞ்சு கொண்டு உங்களுக்கு தருவாரு. ஆனா அவ்வளவு குவாலிஃபைடு இல்லாத செஃப் ஒன்றுன்னு சொன்னா செய்யற சாப்பாடு சொனங்கும். அப்படித்தானே? அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்பீட் டிபெண்ட் ஆகிற யார்கிட்ட இருந்துன்னு சொன்னா சிபியூல இருந்து தான் ஸ்பீட் டிபெண்ட் ஆகுற. சோ சிபியூட வந்து பாருங்க, அடுத்த பாயிண்ட்ல சொல்றேன். A dual core processor is like having a kitchen with two chefs preparing two meals. So two things can be prepared at the same time. Dual core processor ஒவ்வொரு வகைகள் இருக்கிற. ஓகே, அது பிறகு நாங்க படிப்போம். இப்ப இவங்க தந்திக்கிற என்ன? dual core processor. dual core processor என்று சொல்றது வந்து ஒரு ப்ரொசெசர் அல்ல, ஒன்றுக்கு ரெண்டு ப்ரொசெசர் மாதிரி வேலை செய்யற ப்ரொசெசர்ஸ். ஃபார் an example, எங்கட கிச்சன்ல ரெண்டு செஃப் இருக்கிற மாதிரி. இப்ப எங்கட கிச்சன்ல ரெண்டு செஃப் இருந்தா எங்களுக்கு ரெண்டு டிஷ் வருமா இல்லையா? ரெண்டு சாப்பாடு. ஃபார் an example, டால் கறி ஒன்றும் வரும், பீன்ஸ் கறி ஒன்றும் வரும். இல்லாட்டி டால் கறி ஒன்றும் வரும், ஃபார் an example சிக்கன் கறி ஒன்றும் வரும். அப்ப இந்த மாதிரி ரெண்டு கரிஸ் வாரத்துக்கு ரெண்டு செஃப் வேணுமே. ரெண்டு செஃப் இருந்து அவசரமா ரெண்டையும் செய்யும். ஒரு செஃப்க்கு ரெண்டையும் அவசரமா செய்யலுமா? ஏலா. அந்த மாதிரி கம்ப்யூட்டர் டுவல் கோ ப்ரொசெசர் சீக்கிர அது வந்து ஒன்றுக்கு ரெண்டு வேலை செஞ்சு தரும் எனக்கு. Now understood these points? Okay. Now you know the necessity of the CPU. CPU ட கட்டாயம் என்னத்துக்கு தேவைன்றது உங்களுக்கு இப்ப விளங்கி ஆச்சு. Fine. Next one. Let's identify the central processing unit. இப்ப எங்களுக்கு தெரியும் central processing unit என்னத்துக்கு தேவை. இப்ப you know, if you want to process the data, CPU should be there என்று சொல்லி, இல்லாட்டி processing ஒண்டி கம்ப்யூட்டர்ல நடக்காதுன்னு உங்களுக்கு விளங்கிடும். இப்ப நாங்க பார்ப்போம் இந்த CPU எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்றோம், அது எங்க ஈக்கிறேன்னு சொல்றத நாங்க கொஞ்சம் பார்ப்போம். The central processing unit or the CPU can be identified as a digital circuit that processes data according to given instruction. இந்த CPU சின்ன இந்த உங்களுக்கு தெரியுமா சாக்லேட் பிஸ்கட் ஈக்கிற கிரீம் பிஸ்கட் அந்த அளவு ஈக்கும் CPU. அதை விட கொஞ்சம் வேணுமெடா பெருசா ஈக்கும். ஓகே, அது வந்து ஒரு சர்க்கிட் ஒன்று மாதிரி, அதாவது அதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிற சாஃப்ட்வேர் ஒன்று அதுல ஈக்கிற, அதுல என்னென்ன செய்யணும்ன்றது அவருக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிற கம்பெனியால. ரைட்? whatever task performed by the கம்ப்யூட்டரால என்ன டாஸ்க் நாங்க செஞ்சாலும் in all such instance the central processing unit runs in the background.
ரைட்? இப்ப இந்த செய்யற நான் கம்ப்யூட்டர்ல இருந்து செய்யற வேலைகள் இருக்கிறேன், பாட்டு கேட்கிற, பிலிம் பாக்குற, கேம் அடிக்கிற, ஒரே டைம்ல நாங்க இந்த வேலைகள் செய்யற டைம்களும் மீக்கிறையா? அப்ப அந்த டைமுக்கும் இந்த CPU வந்து வேலை செஞ்சு கொண்டே தான் நீக்கி பேக்ரவுண்ட். அப்ப பாருங்க எவ்வளோ பெரிய வேலையை ஒன்று செய்யறேன்னு சொல்லி. Right? The main function of the processor is to execute instructions stored in a computer program. That is, it gets data and process them according to given instruction. நாங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி அது வந்து எனக்கு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி தர. ஃபார் an example, நான் ஒரு டேட்டா ஒன்று இன்புட் பண்றேன் 1 + 1 சொல்லி. அப்ப CPU என்ன செய்யற, அதை எனக்கு 2 சொல்லி அவுட்புட்டா காட்டுற. 1 - 2 போட்டா அது என்ன செய்யற, 1 சொல்லி எனக்கு அவுட்புட்டா தார. அப்ப இந்த வேலையத்தான் இந்த CPU வந்து எனக்கு செய்யற. While the central processing unit can't be observed from the outside, it is positioned or fixed on the motherboard inside the system unit. உங்களுக்கு தெரியும் நிறைய புள்ளைகள் நிறைய பேர் வந்து சொல்ற இதுதான் CPU ன்னு சொல்லி. You see this picture, this black color box? அதாவது உங்களோட கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கினா சைட்ல ஒரு black color box ஒன்று வரும் தானே, இந்த black color box தான் CPU ன்னு சொல்ற நிறைய பேர். பட் இதல்ல CPU. CPU ஈக்கிறதே இவருக்குள்ளதான். இவருக்கு நாங்க சொல்ற சிஸ்டம் யூனிட் சொல்லி. ஏண்டா கம்ப்யூட்டருக்கு வேலை செய்ய வேண்டிய எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கிற இந்த சிஸ்டம் யூனிட்டுக்குள்ளதான். இந்த ஒரு சிஸ்டம் ஒண்டி ஈக்கிற இதுக்குள்ள மவுஸை கனெக்ட் பண்ண, கீபோர்டை கனெக்ட் பண்ண, ரெம்ம போட, ரைட்? இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஈக்கிற எல்லாமே வந்து இந்த சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள தான். இந்த சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள ஒரு போர்டு ஒன்று ஈக்கிற, அது கொஞ்சம் பெரிய போர்டு உண்டு. உங்களோட லேப்டாப்ட சைஸ் இந்த போர்ட்ல தான் எல்லா விஷயமும் போட்டிக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த போர்ட்ல இந்த CPU போட்டிக்கிற இடமிக்கிற இந்த போர்டுக்கு நாங்க மதர் போர்டுன்னு சொல்றேன். ஏன்னா பாருங்க அவத்தானே எல்லாமே பேயா பண்ணி கொண்டிருக்கிற, சுமந்து கொண்டிருக்கிற, அதனாலதான் இவருக்கு நாங்க மதர் போர்டுன்னு சொல்றேன். எல்லாரையும் சுமந்து கொண்டிருக்கிறேன். இப்ப இந்த CPU இருக்கிற லொகேஷனை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, ப்ராசஸர். திஸ் இஸ் த ப்ராசஸர். இந்த ப்ராசஸரை லொகேட், இந்த ப்ராசஸருக்கு நாங்க பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் என்றும் சொல்றேன். ஏண்டா ஃபார் an example, if the human being doesn't have a brain, what will happen? He won't act properly, right? ஒழுங்கா அவர் ஆக்ட் பண்ணாது, அதாவது அவர் வந்து ஒழுங்கா வேலை செய்யாது, பிரெயின் இல்லைன்னு சொன்னா. படிப்பெல்லாம் அதுல ஏறுறது வேற விஷயம். ஓகே, நாங்க பேசுற டைமுக்கு பேசுற இவருக்கு மூளை இல்ல, அறிவு இல்லைன்னு சொல்லி அது வேற, put it aside. பிரெயின் இருந்தா தான் எங்கட வந்து இந்த பாடி பார்ட்ஸ் வந்து வேலை செய்யற. டு யூ நோ தட்? படிச்சிக்கும் 5ஆம் ஆண்டுல. அதாவது all the nerve system of a human being is connected to the brain. அது தெரியுமே உங்களுக்கு? அப்ப for an example, ஒரு எறும்பொண்டு வந்து என்ன மேல கடிச்சால் பிரெயினுக்கு சிக்னல் போற. அப்பதான் பிரெயின் வந்து ப்ரொசஸ் ஆகுற. என்ன ப்ரொசஸ் ஆகுற? டக்குன்னு நான் கையை எடுத்துட்டு இப்படி தட்டி விடுறேன் அந்த எறும்ப. அப்ப நான் யோசிச்ச, அதாவது நான் இப்படி எறும்பு கடிக்கிறத கண்டு மிச்ச நேரம் யோசிச்சு இந்த எறும்ப நான் தள்ளவா, இல்லாட்டி தலைய தடவி விடவா, இல்லாட்டி அதை கொண்டு போடவான்னு மிச்ச நேரத்துக்கு போற யோசிச்சுட்டு தானே நான் இப்படி தடவி வீசுற அந்த எறும்ப. இல்லே, சடனா அப்படி நடக்குற. அதை விட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். யூ ஹாவ் அ ஹாட் பாயில்ட் வாட்டர் இன் அ ஃபிளாஸ்கோ கப் இன் அ டம்ளர் என்று சொல்லுவோமே நாங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க டம்ளரை பேத்து பிடிச்ச உடனே நீங்க என்ன செய்யற, ஒரே அடிக்கு விடுறதானே. அது நீங்க யோசிச்சா விட்ட அப்படி என்ன மிச்ச நேரம் கப்ப பிடிச்சு கொண்டிருந்தா இது வந்து சூடுதான், ஏன் கையை எடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சா எடுக்கிற. இல்லே, ஒரே அடிக்கு நீங்க கை எடுக்கிற. அதை எடுக்க காரணம் என்ன? அந்த மூளைக்கு சிக்னல் போற. மூளைக்கு எப்படி சிக்னல் போற? இது ஹாட், டக்குன்னு கை எடுங்கோண்டு மூளைத்தான் நம்மளோட கைய வந்து எடுக்க வைக்கிற. அண்டர்ஸ்டூட்? அந்த மாதிரி இந்த மனிதனுக்கு இப்ப இந்த மூளையில என்ன சரி ஒரு நரம்பு உண்டு, ஒரு நர்வ் உண்டு கட்டானா நரம்பு, அதாவது மூளைக்கு போற ஒரு வயர் உண்டு, ஒரு நரம்பு உண்டு கட்டாச்சுன்னு சொன்னாதான் இந்த பெரலைஸ் எல்லாம் ஆகுற. வீக்கானு சொன்னா பெரலைஸ் ஆகுற. அப்பதான் அவருக்கு எவ்வளவு அடிச்சாலும் சுடு தண்ணி கொட்டினாலும் அவருக்கு விளங்காது அந்த இடத்துல. ஏண்டா சிக்னல்ஸ் ஆர் நாட் கோயிங் டு த பிரெயின். ஓகே, அந்த மாதிரி மனிதனுக்கு மூளை எவ்வளோ அவசியமோ அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு CPU வந்து அவசியம். அதனால நாங்க இவருக்கு CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்றும் சொல்ற, ப்ராசஸர் என்றும் நாங்க இவருக்கு சொல்ற, அதே மாதிரி பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் என்றும் நாங்க இவருக்கு சொல்ற.
இந்த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஈக்கிற இடம் வந்து மதர் போர்ட்ல இந்த இடத்துல ஈக்கிற. இப்ப நாங்க அங்க பார்த்ததானே அதாவது CPU என்று சொல்றவர் ப்ரொசஸர் இல்லாட்டி பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் இட் டஸ் a lot of work என்று சொல்லி நிறைய ப்ராசஸ் வேலைகள் செய்யறேன்னு சொல்லி. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் நிறைய வேலைகள் செய்யக்கூட என்ன நடக்கிற, சூடாகிற, ஹாட் ஆகிற, always working தானே. அது electronic device உண்டு. So when it always work, okay, it gets heated. அப்ப என்ன நடக்கிற, இவங்க என்ன செஞ்சிக்கிற, இவரை இந்த ப்ரொசஸரை மதர் போர்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு அவருக்கு மேல ஒரு ஃபேன் ஒன்று பிக்ஸ் பண்ணிக்கிற. என்னத்துக்கு இந்த ஃபேன், சூடாகிற டைமுக்கு அந்த சூட்டை வெளியே அனுப்புறதுக்கு. ஓகே ரைட். இதுதான் CPU. இதுதான் CPU. இந்த CPUல 3 parts ஈக்கிற. அடுத்தது உங்களோட அதுதான் சப்ஜெக்ட். There are 3 parts in the CPU. ஒன்று வந்து MR, memory register. அடுத்தது arithmetic and logical unit, ALU. அடுத்தது வந்து CU, control unit ன்னு நாங்க சொல்றோம். So going back to the book, here இப்போ உங்களுக்கு தெரியும் where it is located and how is it located and what are the names called for the CPU. All these things you know now. அடுத்தது நாங்க பாப்போம், let's identify the components of the central processing unit. Central processing unit the components என்னன்னு பாப்போம். There are 3 components of the central processing unit. நீங்களும் சொல்லிக்கொள்ளணும். There are 3 main components in a CPU, in a central processing unit. ALU, arithmetic and logical unit, CU, control unit, MR, memory register. Until we will meet again at the next class, thank you for joining the class.